என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா? பிரியமானவரே. ஹலோ சொல்லுமா. இப்ப கரெக்டா போயிட்டியா? போயிட்டேம்மா. அவன் வீட்டு பக்கத்துல தான் என்னோட வீடு. சரிடா, கவனமா இரு சரியா? அவகிட்ட நீ தான் இங்க அமுச்சுட்டுன்ற மாதிரி காட்டிக்காத. அதெல்லாம் நான் காட்டிக்க மாட்டேம்மா. டேய் சொல்றேன்டா, கேட்டுக்கோ. அதெல்லாம் சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ல பாத்துக்கிறேன். எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணிடுறா. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்குவேன். அதெல்லாம் நான் கரெக்டா பண்ணிடுவேம்மா. சொல்றல, அவளை விட்டாலும் உனக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்கடா. நீங்க சொல்லி சொல்லி என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்கம்மா. ஆமா, பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு இப்போ உட்காந்து அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லு. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்னம்மா? பாத்துக்கிறேன். நீங்க 2 நாள் இருந்த என்னத்தை புடுங்கிட்ட நீ? ஒன்னும் இங்கேயே புடுங்கல. நீ அங்க போய் என்ன பண்ண போறியா எனக்கு ஒண்ணு புரியலடா. இப்படி நல்லா அசிங்கப்படுத்துங்க. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்னம்மா? சரிடா, நல்லா சாப்பிடு, நல்லா இரு சரியா? சரிம்மா. இங்க மாதிரி அம்மாவே உனக்கு கையில சோறு எடுத்துட்டு வந்து தருவாங்க, அதை எடுத்துட்டு வந்து தருவாங்கலாம் நினைச்சிட்டு இருக்காதாங்க. நீ தான் அங்க சமைச்சுக்கணும், நீ தான் அங்க பாத்துக்கணும். எத்தனை டைம் சொல்லுவீங்கன்னு தெரியலமா. இங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே சோறு வேணும்னு கேப்பியா? அதான் சொல்றேன். கொஞ்ச நேரம் போறியம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எத்தனை டைம் பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் உங்களுக்கு மட்டும் புரியவே புரியாதே. இங்க இருக்கிற வரைக்கும் தண்ணி கூட என்னதானே கூப்பிட்டு இருப்ப. இருப்பிட்டு இருந்தாலே ஒரு எட்டு போய் எடுத்துட்டு வாடா, நீயே போய் எடுத்துக்கோமான்னுவ. அங்க போய் எப்படி வேலை செய்வேன்னு நினைச்சேன்டா. கையால தான் வேலை செய்ய போறாங்க. இப்படி நல்லா வாய் மட்டும் அடிடா. ஆமா, உங்களுக்கு என்ன தெரிய போகுது, போமா. மாட்டிக்காதன்னு பல டைம் சொல்லிட்டேன் சரியா? அதெல்லாம் மாட்டிக்க மாட்டோமா. நீ சொல்லி சொல்லியே என்ன மாட்ட விட்டுப்பீங்க போல. ஆமாண்டா, எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. உன் வாய்தான் சும்மா இருக்காது, எதுவாவது வளரிடுமே, அதான் சொல்றேன். அதெல்லாம் ஷாலு கிட்ட எதுவும் வளராது. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாது சரியா? அவ கோவப்படுற மாதிரி எந்த முடிவும் எடுக்காத. அவங்க அப்பாவை இப்பதான் போய் பார்க்க போறேன், பாத்துட்டு வரேன். பாத்து என்ன ஏதுன்னு கேளுங்கம்மா. அதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன்டா. இவள கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அப்பா எது வேணான்ற போறாரு. டேய், அண்ணனுக்கு அவர் பிள்ளையோட பாசம் தான்டா ரொம்ப முக்கியம். பிள்ளை என்ன சொல்றாலோ அதை மட்டும் தான் அவர் செய்வாரு, நீ வேற. இப்ப எல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க, கல்யாணம்னு வந்துச்சுன்னா மாறிடுவாங்க. அவரை பத்தி உனக்கு தெரியாதுடா, நீ கொஞ்ச நேரம் போடா. அண்ணன் பாசம் முட்டதுலமா உங்களுக்கு. ஆமா, ஏன்டா நீ வேற? நானே உன்னை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிதான் அண்ணன் சுத்திட்டு இருக்கேன். இதுலலாம் அவரு எனக்கு முக்கியமே கிடையாது, அதனால மட்டும்தான்டா. சரிம்மா, நான் வைக்கிறேம்மா. சரிடா, நல்லா சாப்பிட்டு நல்லா இரு. சரிம்மா. உனக்காகனே இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்டி. உனக்காகனே காசு செலவு பண்ணி உனக்காகனே இது பண்ணிருக்கேன். உன்னை கரெக்ட் பண்ணாம இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். எப்படியும் உன்னை கரெக்ட் பண்ணிடுவேன். அங்க இருக்க வரைக்கும் தான் அந்த கூமுட்டை உன் கூட இருந்தான். இங்கதான் யாருமே இல்லையே. உன்னை எப்படியும் நான் கரெக்ட் பண்ணிடுவேன். அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. நானும் 1/2 மணி நேரமா வெளியில நின்றுட்டு இருக்கேன். நீ வருவேன்னு பாக்குற, நான் வரப்பாட்டதான் காணும். எப்படியும் நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணா எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீ என்ன இந்த பக்கம்? மருமகளை பாக்கலான்னு வந்தேனா. மருமகளா? அவ இப்ப இங்க இல்லம்மா. இங்க இல்லையா? எங்க போனா? அவ யுஎஸ்ஏ வேலைக்காக போயிருக்கா. அங்கயா? என் பையனும் அங்கதான் போயிருக்கான். பையனும் அங்க போயிருக்கானா? ஏதேதோ குழப்ப மாதிரி இருக்கே. இப்படி கரெக்டா பையனும் அங்க போவான்? என்னடா, நேத்து தானே அவ கிளம்புனா, அத சொல்லிட்டு போறான்னு தானே வந்தேன். என் பொண்ணு இங்க இல்லம்மா. ஆன்ட்டி, உங்க பையன் எப்ப கிளம்புனா? நேத்து தாமா கிளம்புனா. நேத்து ஆன்ட்டி? ஆமாமா. பாத்தீங்களா ஆன்ட்டி, இதுல கூட கோஇன்சிடென்ட்டா 2 பேரும் ஒரே நேரத்துல கிளம்பி இருக்காங்களா? அதுதான் பிறந்து கடவுளே முடிச்சு போட்டு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல ஆன்ட்டி, யாரோ இங்க முடிச்சு போட்டு வைக்கணும்னு நினைக்கிறாங்க போல. என்னமா பேசுற? ஆமா ஆன்ட்டி, யாரோ முடிச்சு போட்டு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னப்பா? நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சரி உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். ஐயோ மச்சான், அதெல்லாம் வேணாம் மச்சான். உங்க பொண்ணு எப்போ போனா? நேத்துதான் மாப்பிள்ள கிளம்பினாரு. ஓ அப்படியா மச்சான். சரி மச்சான், சரி மச்சான், நாங்க வரோம். என்ன வந்த உடனே கிளம்புறீங்க? மருமகளை பாக்கலான்னு வந்த அவதான் இல்லையே. நேத்தே யூஎஸ்ஏ போயிட்டேன். இன்னும் 2 இயர்ஸ் ஆகும் வரதுக்கு. ஓ அப்படியாண்ணா, சரிண்ணா. அப்ப கல்யாணத்தை ஒரு 2 வருஷத்துக்கு தள்ளிதான் போகணும் போல. யாருக்கு எப்ப ஆன்ட்டி கல்யாணம்? பையனுக்கும் ஷாலுக்கும் தான். சாலு ஒத்துக்கிட்டான்னு உங்ககிட்ட சொன்னாலா? இல்ல, எப்படியும் ஒத்துக்குவாள், அதனாலதான். ஓ அப்படியா ஆன்ட்டி. சரி ஆன்ட்டி. எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கீங்க, வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சரிண்ணா, நான் வரேண்ணா. பரவாயில்ல, உட்காரு, காஃபி குடிச்சிட்டு போலாம். ஐயோ அண்ணா, அதெல்லாம் எதுவும் வேணாண்ணா, நாங்க வரோம். பார்க்க வந்த மருமகளே இங்க இல்ல, நாங்க என்னென்ன பண்ண போறோம், நாங்க வரோம்ண்ணா. சரிம்மா, போயிட்டு வா. ஏப்பா, உங்களெல்லாம் பார்க்காம மருமகளை மட்டும் பார்க்க வந்தேங்கறாங்க? அவ அப்படிதாம்மா, நீ கண்டுக்காத. சரிப்பா, வாங்க போலாம். சரிம்மா வா. வா அஞ்சலி. அக்கா ஆபீஸ் கிளம்பலாமா? போலாம் அஞ்சலி. உங்க அண்ணனை விட்டுட்டு வந்துட்டியா? அவன் காலையில 5 மணிக்கே கிளம்பிட்டாக்கா. மேடம் போகல, அண்ணனை விட்டு இருந்துருவீங்களா? அது எனக்கு தெரியாது. சூர்யா இருக்கிற வரைக்கும் இருந்துடலாம்னு நினைக்கிறேன். சரி, ஆபீஸ் கிளம்பல, டைம் ஆயிடுச்சு ஏற்கனவே. சரிக்கா. அக்கா இப்ப வந்துட்டு போனாங்கல்ல? ஆமாண்டா. ஏன் அம்மா அவங்க எதுக்கு வந்தாங்க? அது ஏதோ அவங்க பையனுக்கு ஷாலுவை கட்டி வைக்கலான்னு ஏதோ ஐடியா இருந்திருக்கு போல. ஷாலு நீங்க இல்ல, அப்புறம் என்ன? அவங்க பையனும் யூஎஸ்ஏல இருக்கானா? யூஎஸ்ஏல அன்னைக்குதான் அவனை பார்த்தேன். அன்னைக்குதான் அவனும் கிளம்பி இருக்கானா? ஏதோ இடி
அதை எடுக்கலான்னு வரும்போது தான் நீ நின்று அழுந்துட்டு இருந்த. கூப்பிட்டுட்டே இருந்தா உன் காதுலயே விழுகல. உனக்கு ஏதோ தலைவலின்னு நினைக்கிற. ஹாஸ்பிட்டல் போனியா? இப்போ ஓகே தான்க்கா. அது அப்பப்போ வருது அப்பப்போ போகுதுக்கா. அப்போ ஹாஸ்பிட்டல் போறல கேர்லெஸ்ஸா இருக்க நீ பாட்டுக்கு. தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோட வீட்ல டாக்டரா தான் இருக்காங்க. அவங்க கிட்ட போனேன். அவங்க ஒண்ணுல டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கனால தான் தலைவலி வந்துட்டு இருக்குன்னாங்க. நீ என்ன டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்க? தலைவலிக்குதுல, அதனால அப்பப்போ டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். வேற ஏதாவது டேப்லெட் சாப்பிடுறியா? இல்லக்கா, அவங்க டேப்லெட் சாப்பிட வேணாம்னு சொல்லிருக்காங்க தலைவலிக்கு, அதனால சாப்பிடுறது இல்லக்கா. அவங்க அததான் சொன்னாங்க, ஏதோ டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அதனாலதான் தலைவலி கூடிக்கிட்டு இருக்குன்னாங்க. ஒரு வாரமா ஹாஸ்பிட்டல் போகல, அதனால டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தல, அந்த டேப்லெட் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபீவர் வேற வந்துச்சு, அந்த டேப்லெட், அதனாலதான்க்கா தலைவலி வந்திருக்கும். ஓகே, எதுக்கும் ஜாக்கிரதையாவே இரு சரியா? சரிக்கா. சரி போலாம்க்கா. போலாம். அம்மா இன்னைக்கு ஏதோ லீவுன்னு சொல்லிட்டு இருந்தேன் நேத்து நைட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் போவேனான்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒன்னு சொன்னாங்களா, அதுல இருந்து போகணும்னு ஆசை வந்துருச்சுக்கா. யார் என்ன சொன்னா போகணும்னு ஆசை வந்துருச்சு? டாக்டர் சொன்னாங்கக்கா, அதனாலதான். என்ன ஆபீஸ் போனா? இல்ல, கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு ஆபீஸ் போகணும்னு ஆசை வந்துருச்சு, அதனாலதான்க்கா. சரி, இனிமே ஃபீவர் வந்தா டேப்லெட்லாம் எடுக்காத, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா சரியா? இல்லன்னா நான் கஷாயம் வச்சு குடிக்கிறேன், நீ குடி. ஐயோ அக்கா, விட்டுருங்கக்கா தயவு செஞ்சு. இனிமே தலைவலியே வராதுன்னு நினைக்கிறேன்க்கா. ஒழுங்கா எதுவும் கேட்க மாட்டியா? தனியா தான் போனியா? ஃப்ரெண்டு கூட தான்க்கா போனேன். சூர்யாவை கூட்டிட்டு போயிருக்கலாம், இல்லன்னா கையிலக்காவை கூட்டிட்டு போயிருக்கலாம். இத்தனை பேர் இருக்கும்போது ஏன் தனியா போனேன்? அவங்க காலேஜ்ல இருந்தாங்கக்கா, அதனாலதான். சரி, என்னையாச்சும் வந்து கூப்பிட்டு இருக்கலாம்ல. இப்ப என்ன நான் தனியா போனது தானே பிரச்சனை உங்களுக்குலாம்? இல்ல ஃப்ரெண்டு கூட தான் போயிருக்க, இருந்தாலும் நாங்க ஏதாவது விசாரிச்சிருப்போம்ல. நீ பாரு, மொட்டையே கேட்டுட்டு மொட்டையே வந்திருக்க. மொட்டையெல்லாம் கேட்கலக்கா, கரெக்டா தான் கேட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபீவர்லக்கா மாத்திரை எடுத்துட்டு இருந்தேன், அதனால கூட இருக்கலாம்க்கா. ஆமா, எடுத்துட்டு இருந்தா ஓகே தான். சரி வா போலாம். சரிக்கா, நல்லா இருந்தா சரிதான், வா. சீக்கிரம் போலாம். சரி, ரொம்ப சூப்பரா இருக்கு இன்னைக்கு. தேங்க்யூக்கா. கூட நீங்க அழுகுறனால சமைச்சு போட மாட்டீங்கன்னு நினைச்சேன். எனக்கு முன்னாடியே இருந்துச்சு, சமைச்செல்லாம் வச்சிருக்கீங்க. இந்த பொருள்லாம் எங்க இருந்து வாங்குனீங்க? பக்கத்துலயே மால் இருக்கு, அங்க போய் வாங்கிட்டு வந்தேன். நான் கூட இன்னமும் அழுந்துட்டு இருப்பீங்களோன்னு நினைச்சேன். என்ன பண்றது, அழுந்துட்டு இருந்தா எல்லாமே வேலைக்கு ஆகுமா? நான் கூட இங்கெல்லாம் எப்படி போய் சாப்பிடுறது, நல்லாவே இருக்காதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல தானே ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறது? நான் இருக்கிறது மேல, நீங்க இருக்கிறது கீழே. இதுல என்ன இருக்கு? சோ அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம், இல்ல அக்கா தம்பியா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. ஒரு ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், ஒரே வீட்ல இருக்க கூடாதா? இல்ல ஒரே வீட்ல வச்சிருக்காங்களே, ஏன் இப்படி? ஏன் சார், உங்க மேலயே நம்பிக்கை இல்லையா? ஐயோ இருக்குங்க, கேக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல் மாதிரி இருக்கா, அது அப்படி ஏதாவது கேட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சஞ்சய், எனக்கும் ஓகேதான். இதுல என்ன இருக்கு? வெளியில 1008 பேர் 1008 மாதிரி பேசுவாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கண்டிப்பா இங்க யாரும் பேச மாட்டாங்க, நம்ம ஊருக்கு போனா பேசுவாங்க. அதுவும் எனக்கு கவலையே இல்ல, ஏன்னா அதை பத்தி எல்லாம் நான் யோசிக்கிறதே கிடையாது. சமைச்சு போடவாது ஒரு ஆள் கிடைச்சிச்சேன்னு சந்தோஷமா இருக்குங்க. என்னடா சமைச்சு போட மாட்டாங்களோன்னு யோசிச்சுட்டேன். என்ன சமைக்கிறக்காரி நினைச்சீங்களா? இல்ல எனக்கு வெளி சாப்பாடுலாம் ரொம்ப பிடிக்காது. அதுவும் யூஎஸ்ஏல சாப்பாடு நல்லா இருக்குமான்னு தெரியல, அதுக்காக தான் சொன்னேன். எனக்கு என் அம்மா கையில சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். வீட்டை கூட்டுறது துடைக்கிறதுலாம் நான் பாத்துக்கிறேன், கிளீனிங் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கிச்சன் வேலையை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, 2 பேரும் பிரிச்சுக்கலாம். இல்ல நானே எல்லா வேலையும் பாப்பேன். அதுக்குன்னு உங்களையே பார்க்க வச்சுட்டு சும்மா இருக்க முடியுமா? நேத்தே சொல்லிருக்கணும், சொல்ல மறந்துட்டு. அதுக்குள்ள நீங்க வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டீங்க. நான் கூட்டி வீட்டுல மாப் போட்டுருவேன், நீங்க சமையல் வேலையை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. காய்கறி கூட அரைஞ்சு தரேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்மாக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க போல. அது நிறைய உதவி பண்ணிருக்கேன். வைஃப்க்கு அம்மாவுக்கா? 2 பேத்துக்குன்னே சொல்லலாம். ஓகே தாங்க. நானதுக்கு அப்புறம் யார் சமைக்க ஆரம்பிச்ச வீட்ல? அம்மா என் வைஃப் 2 பேரும் சேர்ந்தே சமைப்பாங்க. இதுல நீங்க என்ன உதவி செய்வீங்க? அவங்க சமைப்பாங்களா, அதை நான் டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். டெஸ்ட் டியூபா? எங்க விளையாடாதீங்க. இல்ல இது ஒரு வேலையா உங்களுக்கு? ஆமா, டேஸ்ட் பண்ணி உப்பு இருக்கா இது இருக்கான்னு கரெக்டா சொன்னதானே அடுத்தவங்க சாப்பிடும் போது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாமா, கரெக்ட் தான். உங்க சமையல்ல கூட சொல்லுங்க, டேஸ்ட் ஏதாவது பண்ணணும், நான் பண்றேன். ஆமா, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு அப்பளம் பொரிச்சிருக்கேன், ரசம் வச்சு பீட்ரூட் பொரியல் செஞ்சிருக்கேன். எப்படிங்க ஒத்தால இருந்து இவ்வளவு சமைச்சீங்க? உங்க வீட்ல நீங்க தான் சமைப்பீங்களோ? இல்ல அப்பா தான் சமைப்பாரு, என்னைக்காவது ஒரு நாள் நான் சமைப்பேன். அப்பயே இப்படி இவ்வளவு செஞ்சிருக்கீங்க? இதுல அப்பளம் போட்டிருக்கீங்க, பொரியல் செஞ்சிருக்கீங்க. நான் இப்போதான் அடுத்தவங்க சாப்பிடும் போது திருப்தியா சாப்பிடணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பீட்ரூட் பொரியல் பிடிக்குமான்னு தெரியல. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க என்ன சமைச்சாலும் நான் சாப்பிட்டுருவேன். அதுல இருந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அதையே சமைச்சாரு. எனக்காக இவ்வளவு தூரம் சமைக்கிறீங்க, நீங்க என்ன சமைச்சு கொடுக்குறீங்களோ அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். எனக்காக தனியாலாம் எதுவும் செய்ய வேணாம். ஆனா நல்லா உதவி செய்யற சஞ்சு. அம்மா கத்து கொடுத்திருக்காங்களே அந்த மாதிரிதான். நீங்க மட்டும் நல்லா சமைப்பீங்க போல, ஸ்மெல்லே அவ்வளவு தூரம் வந்துச்சு. அதான் கிச்சன்ல மேல ஏறி உட்காந்துட்டீங்களா? அம்மா சமைக்கும் போது இப்படிதான் மேலே ஏறி உட்காந்துக்குவேன். அது ஒரு தனி ஃபீல். சின்ன வயசுல இருந்து அம்மா பழகி விட்டாங்கல்ல. கீழே எங்கேயாவது ஏதாவது பொறுக்கி போட்டுருவேணும்னு சொல்லிட்டு தூக்கி மேல உட்கார வச்சிருவாங்க அம்மா. அப்பையில இருந்து பழகினதுதான். நல்ல பழக்கம் உங்க அம்மா கத்து கொடுத்திருக்காங்க. ஒரு பையனை எவ்வளவு அழகா வளர்க்கணுமோ அவ்வளவு அழகா வளர்த்து வச்சிருக்காங்க. தேங்க்யூ. இங்க வந்துமே இந்த சாரி இந்த மாதிரி தானா? ஏன் சாரி நல்லா இல்லையோ? சாரி நல்லாதான் இருக்கு. நீங்க இந்த குர்த்தி இந்த மாதிரி எல்லாம் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்காச்சும் ஒரு நாள் தோடும் போது போடுவேன். எனக்கு தனியா சாரி கட்டுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கா சாமுக்கா? 2 பேத்துக்குமே பிடிக்கும்னு சொல்லலாம். ஆனா ஆல்மோஸ்ட் சாரி கட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அப்ப இனிமே உங்க சாரியில மட்டும்தான் பார்க்க முடியும். அப்பப்போ சுடிதார் இந்த மாதிரி பார்க்கலாம். சரி ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டு போலாமா? ஓகேங்க. ஏதாவது எடுத்து வைக்கணுமா? இல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாங்க உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி ஓகேங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்னைக்கும் எனக்கு சூரியன் பாக்குற பழக்கம் ஜாஸ்தியாவே இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போங்க ஷாலு, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அம்மா நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சீங்க? எனக்கு முன்னாடியே எந்திரிச்சிட்டீங்க போல. நான் ஒரு 5 o'clockல எந்திரிச்சிட்டேன். ஏங்க அவ்வளோ சீக்கிரம்? புது இடம்ல சுத்தமா எனக்கு தூக்கமே வரல. உடனே கற்பனாலாம் பண்ணிக்காதீங்க. வீட்ல எப்போதும் 7 o'clock 8 o'clock தான் எந்திரிப்பேன். அப்ப அதுக்கு முன்னாடியே சமைச்சல வச்சிடுவாங்க. நீங்களும் நம்ம கேஸ் தான் போல. நான் கூட நீங்களும் 5 மணிக்குள்ள எந்திரிச்சு வாசல் தெரிச்சு கோலெல்லாம் போடுவீங்கன்னு நினைச்சேன். அதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லைங்க. 7 8 மணிக்கு தான் நான் எந்திரிக்கவே செய்வேன். 9 மணி ஆபீஸ்க்கு. ஆமா, டக்கு டக்குன்னு கிளம்பிட்டு இருப்ப. ஏதாவது ஃபைல் எடுத்து வச்சுட்டு அப்பாவே ஊட்டி விட ஆரம்பிச்சிருவாரு. என்ன மாதிரியே தான் சீதாக்காவும் இப்பவும் இருக்காங்க. ஆமா, அவங்க ஏன் உங்க வீட்ல இருக்காங்க? அது ஒரு சின்ன ப்ராப்ளம். அப்பா இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. இனிமே அவங்க இங்க தான் இருப்பாங்க. ஓகேங்க. ஆமா, உங்களுக்கு சூர்யாவை எப்படி தெரியும்? சின்ன வயசுல இருந்தே நாங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா எப்படி? பிறந்ததுல இருந்தேவா இல்ல ஸ்கூல்ல ஃப்ரெண்டா இல்ல? நாங்க பிறந்து 1 year ஆகும். 1 yearக்கு அப்புறத்துல இருந்தே நாங்க ஃப்ரெண்ட். அவங்க எங்க பக்கத்து வீட்ல இருந்தாங்க. அப்பையில இருந்தே ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். பிறந்ததுல இருந்தே அப்பாவுக்கும் சூர்யாவோட அப்பாவுக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்பா என்னைய கூட்டிட்டு போவாரு. அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவ்ளோ தூரம் வளர்ந்திருக்கல. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சாகுற வரைக்குமே இருக்கும். அவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்ச கிஃப்ட் தான் என்னால கொடுக்க முடியல. நேர்ல இருந்து கொடுக்க முடியல, ஆனா இங்க இருந்து கொடுக்கறேன். அப்படி என்ன gift கொடுக்க போறீங்க? சின்ன வயசுல அவன் தொலைச்ச ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். சின்ன வயசுல தொலைச்ச கிஃப்டா? ஒரு பெரிய பொக்கிஷத்தை தொலைச்சிட்டா அந்த கிஃப்ட் அவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். தொலைச்சிட்டான் இல்ல விட்டுட்டான். அவனுமே அப்ப சின்ன பையன் தான். ஆனா அவனும் சேர்ந்து விட்டது. இப்போ சேர்ந்தே தொடங்கலாம்னு இருக்கும். விவரம் தெரியாத வயசுல விட்டதை இப்போ வரைக்கும் எடுக்கணுமா? எங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு, போலாமா? சரிங்க. நான் போய் சூரியனை பார்த்துட்டு வந்துடுறேன். இது என்ன சூரியன் பாக்குற பழக்கம்? சூரியனை பார்த்தா என் அம்மா அதுல தெரியற மாதிரி இருக்கும், அதனால. அப்படியா? போயிட்டு வாங்க. அம்மா போட்டோ இன்னும் எடுக்கல, பைக்குள்ள இருந்து சூரியனை பார்த்துட்டு வந்துடலான்னு. எடுத்து எங்கேயாவது மாட்டலாம்ல? மாட்டணும், தேடணும், கிடைக்கல. அதான் பத்திரமா பைக்குள்ளாரியே இருக்கட்டும். அதான் சூரியன் எங்க அம்மா மாதிரி இல்ல, அதையே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு. அப்ப நைட்டு பாக்கணும்னா நிலாவை பாத்துக்குவீங்க? நிலாவை பாத்துக்குவேன். மார்னிங் சூரியன், நைட்டு நிலா. சரி, நீங்க போய் பாத்துட்டு வாங்க, போங்க. நீயா? நீங்க எப்படிங்க? நான் தான் சொல்லிருந்தேனே. ஐயோ, எனக்கும் தெரியாது நீங்க இங்கதான் வரீங்கன்னு. ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இங்க எனக்கு வேலைக்காக வந்தேங்க. நீங்க எங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? இங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். லீவுக்காக அங்க வந்திருந்தேன், ரிட்டர்ன் இங்க வந்திருக்கேன். லீவுக்காக அங்கயா? ஆமா. சோ நீங்க இங்கதான் வேலை செய்றீங்களா? நான் இங்கதான் வேலை செய்யறேன். எப்படியெல்லாம் வைக்கிட்டு சமாளிக்க வேண்டியதா இருக்கு. என்ன ஒரு கோஇன்சிடென்ட் பாத்தீங்களா? நீங்க என்ன பண்றீங்க எங்க வீட்டு வாசல் கிட்ட? பின்னாடி என் ஃப்ரெண்டு தான் இருந்தா, இங்க காலி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சோ ஃப்ரெண்ட பாக்கலாம்னு வந்தேன், நீங்க இருக்கீங்க. ஓ அப்படியா? சரி ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி ஷாலு, போயிட்டு வாங்க. அப்புறம் என்ன, இங்கேயும் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. புதுசா நீங்க எங்க இருக்கீங்களா, ஒரே ஷாக்குங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் என்ன கூப்பிடலாம். ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வரேன். போயிட்டு வாங்க. ஐயோ, எவன் மூஞ்சில முழிக்க கூடாதோ அவன் மூஞ்சிலே முடிச்சிட்டு வரேன். இனிமே எப்போதும் அந்த எருமை மாட தான் பார்க்கணும். சும்மாவே அந்த வீட்டுக்கு வருவான், இப்ப இந்த வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவான். ஐயோ வெயிட் பண்ணுங்க, என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? யார் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவன் மூஞ்சில முழிச்சிட்டு சஞ்சு. யாரு என்னன்னு தெளிவா சொல்லுங்க. ஐயோ சஞ்சு, சும்மாவே அங்க இருக்கும்போது ஏன் வீட்டுக்கு வருவான். இப்ப இங்க சொல்லவா வேணும், இங்கேயும் வருவா சஞ்சு. யாரு என்ன? அதான் எனக்கு சொத்தேன்னு ஒரு அத்தை இருந்துச்சு. சொத்தன்னு ஒரு அத்தைல இருந்தாங்களா? ஐயோ, அத்தை இருந்தாங்களா? அவங்க பையன் கூட என்ன 2 நாள்ல கரெக்ட் பண்ணிடுவான்னு சொன்னாங்களே. ஆமா, அன்னைக்கு சொன்னீங்களே. ஆமா சஞ்சு, அவன் இங்க வந்திருக்கான். அவன் எப்படி இங்க? அவன் இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருந்தானா சஞ்சு. காலையில எந்திரிச்ச உடனே அவன் மூஞ்சில தான் சஞ்சு முடிக்கணும். இதுல இங்க வேற வந்துருவா சஞ்சு. சரி பார்த்துக்கலாம் விடுங்க, வேற என்ன பண்றது? ஏன் சஞ்சு எனக்கு மட்டும் இப்படி ஆகுது? எப்ப பார்த்தாலும் ஒரு பைத்தியம் மூஞ்சில முழிக்கணும் சஞ்சு. இதுல நம்ம வீட்டு வாசல்லயே நின்னுட்டு இருந்திருக்கான். எதுக்கா? தெரியல, இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இவன் ஃப்ரெண்டு தான் இருந்தானா. ஐயோ சஞ்சு, என்ன சஞ்சு பண்றது? பக்கத்து வீடு சஞ்சு. அப்புறம் அவனும் இங்க வந்து தங்க ஆரம்பிச்சிட்டானே, என்ன சஞ்சு பண்றது? நான் இருக்கல, கவலைப்படாதீங்க. இப்ப அவன் மூஞ்சில தான் சஞ்சு முழிக்கணும். எனக்குன்னு என்ன வந்து சேர்றாங்க சஞ்சு. டெய்லி அவன் என்ன பார்க்க வரேன், மண்ணாங்கட்டி வரேங்கிறான். என்ன சஞ்சு, பிடிக்கலன்னு சொன்னா விட வேண்டியதானே சஞ்சு. இதுல ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவன் கிட்ட வரணுமா? புரியுது, ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல. ஆமா சஞ்சு, ட்ரெஸ்ட் வச்சிருக்கேன்னு நான் சொல்றேன், வேணுமோ ஓவரா பேசுறான். அவன் கேரக்டரே சரியில்லை சஞ்சு. என்ன மீறி உங்ககிட்ட எல்லாம் வர முடியாது, நீங்க கவலைப்படாதீங்க. பயப்படுறது அதுக்கு இல்ல சஞ்சு. இவன் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான், தோணத்தோணன்னு இருப்பான். எனக்கு அது சுத்தமா பிடிக்காது சஞ்சு. சரி விடுங்க, பாத்துக்கலாம், வேற என்ன பண்றது? ஐயோ சை, சாம் எது கால் பண்ணாங்களா? இல்ல, கால் பண்ணலையே. எனக்கும் கால் பண்ணல, பேசணும் போல இருக்கு. அவனை பார்க்கணும், பேசணும் போலயே இருக்கு சஞ்சு. போன் அடிச்சு பாருங்க. போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதே. அஞ்சலி யாருக்காவது போன் அடிச்சு பாருங்க. ஆமால, நான் போய் போன் அடிச்சிட்டு வரேன். சரி போங்க, எவ்வளவு துடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு சஞ்சு. அவனை பார்க்கணும் போலயே இருக்கு. டே சாம், உன்னை பார்க்கணும் போல இருக்கு சாம். நம்ம 2 பேத்தினாலையும் சேர முடியாதடா. என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லை.
கண்ணுக்கு கண்கள் இரண்டு, முத்தத்துக்கு இதழ்கள் இரண்டு, காதலுக்கு நெஞ்சம் இரண்டு, இப்போது ஒன்றுங்கு இல்லையே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது இதுவரை சொன்ன வெளியே. இரவா பகலா குளிரா வெயிலா நம்மை ஒன்று நீ தவிக்கிறேனே, உனது மூச்சில் பிழைக்கிறேனே. இதழ்களை இதழ்களால் நிரப்பிட வா பெண்ணே. நினைவு எங்க